கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் தனிமைப்படுத்தப்பட்டு வேண்டாத காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பாடு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நிந்திக்கப்படுறேனே, என்னை யாருமே மதிக்க மாட்டேக்காங்களே, நான் யாருக்குமே நான் எந்த இதுவுமே செய்யலை, ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு என் காரியம் எல்லாமே என்ன செய்து மூடப்பட்டதாக காணப்படுகிறதே, ஒரு ஆசீர்வாதமே என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்பு பிரியமான பிள்ளையே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோல்வியுற்று வேதனைப்பட்டு மிகுந்த கலக்கத்தோடு காணப்படுகிறீங்களோ, அந்த காரியத்திலேருந்துலாம் ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார், உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் என்னென்ன காரியத்தை நாட்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, அந்த எல்லா காரியத்தை அவர் என்ன செய்வார், உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் செழிப்பாகவும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அதனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தளர்ந்து விடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜீவன் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.